அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கங்கிறது அவங்கவங்க மனசுக்கு மட்டும்தாங்க தெரியும். வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு வேணா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கரடுமுரடா நடந்துக்கிறாங்க, பெரும்பாலும் அவங்க அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றது இல்லைன்னு பெரும்பாலும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா, செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஆழமான அன்புக்கும் சொந்தக்காரங்க தான். மன உறுதிங்கிறது அப்படி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகம் தாங்க. பெரும்பாலும் ரொம்ப பொறுமையா பொறுப்பா நடந்துக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. ஆனா சமீப காலமா இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல இவங்களுக்கு நிறைய வகையில கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கோம். காதலா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், வெறுப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உச்சத்துல இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. என்ன ஒண்ணு, சில விஷயம் எல்லாமே இந்த காலத்துல கொஞ்சம் நீங்க உணர்ச்சி பெருக்கால கொஞ்சம் தப்பான முடிவு எடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாமே அதிகமா கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் நம்பிக்கை துரோகம் தாங்க உங்க வாழ்க்கையில அதிகமா இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இருந்துட்டா அவ்வளவு சீக்கிரம் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டீங்க. இந்த வைராக்கியத்தாலேயே சில நேரத்துல எல்லாமே நல்ல உறவா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, எழுந்து ஒரு தனிமையில வலியை தான் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு கஷ்டத்துல நீங்க இந்த நேரத்துல இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. இதை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல ஒரு சில விஷயத்த மாத்திக்கத்தான் வேணும். அந்த வகையில விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்படி அமைய போகுது, எந்த விஷயம் சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், வாழ்க்கையில வழி அனுபவிக்கிறதன் மூலமா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது இருக்கும். ஏன்னா இது வரைக்குமே மன ரீதியாகவும் சரி, சொந்த பந்த வழியிலும் சரி, நிறைய வழியை நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் தான் ஏற்பட போகுது. இனி உங்களுக்கு கஷ்டங்கிறது இல்லைங்க. ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனம் கொடுத்தா போதும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு செவ்வாய் ராசிபதியா இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல எல்லாமே நீங்க முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கான காலகட்டமா இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே சமயத்துலதான் சொந்த பந்த வகையில் எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் நீங்க கவனம் கொடுத்தாக கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறீங்க. அப்படி பாக்குறப்ப எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயம் கவனம் கொடுக்கும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, எதிர்மறை சிந்தனை தான் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்தலாம். கருங்காலி பயன்படுத்துறதால நேர்மறை சிந்தனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த நடத்தி தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது கருங்காலிக்கு உண்டு. இந்த கருங்காலி பொருள் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. மதிப்பு மரியாதை கூடும். உங்களை பார்த்தாலே கண்டும் காணாம போயிருப்பாங்க. சொந்த பந்த வழியிலையும் சரி, உறவு வகை, நெருங்கின நண்பர் வகை எடுத்துக்கிட்டா கூட, சகோதர வகையில கூட சகோதரர்களுக்காகவே சகோதரிகளுக்காகவே பெரும்பாலான வாழ்க்கை நீங்க தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த தியாகத்தை யாருமே உணர்ந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. சொந்த பந்தத்துலயும் அப்படிதான் நிறைய மன உளைச்சல் தான் ஏற்பட்டிருக்கும். பெரும்பாலும் சொந்த பந்தத்தால நீங்க ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் உங்களை கண்டும் காணாம போனவங்க உங்களை திரும்பி தேடி வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நீ ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா நீ வரக்கூடிய நாட்கள்ல கிரக அமைப்புங்கிறது சிறப்பா இருக்குது. மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய போறீங்க. தொழில் வியாபாரம் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல சாதகமா இருக்க போகுது. முன்னாடி எல்லாமே நிறைய விஷயம் சாதகமா அமைய நினைச்சு செஞ்சு ஏமாற்றம் அடைஞ்சதுதான் கொஞ்சம் மிச்சமா இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லை, இந்த நேரம் சிறப்பா இருக்குது. எடுக்கிற முயற்சியில மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமை வேணும். எடுத்தவங்க ஒத்தும் செய்யாம கொஞ்சம் பொறுமை அந்த நேரம் நடந்துக்கிறது நல்லதுதான். அந்த வகையில தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது. புதிய விஷயத்த பெற போறீங்க. கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா எந்த காரியமும் செய்யுங்க. எடுக்கிற காரியம் கண்டிப்பா வெற்றியாகும். குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரம் உங்களுடைய ஆதரவு சிறப்பா தாங்க இருக்கு. தன்மையா பேசுங்க. இந்த நேரம் அதிகப்படியான அன்பையும் கொடுத்துறீங்க. கோபம் வந்தாலும் அதிகமா கோபப்பட்டுறீங்க. இந்த அதிகப்படியான உணர்ச்சி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் உங்க வாழ்க்கையை பாதிப்பை கொடுத்துருது. சில நேரம் எல்லாமே என்னதான் நெருக்கமானவங்களா இருந்தாலும், இங்க வாழ்க்கை துணியா இருந்தாலும், அவங்க சொல்ற பேச்சு எல்லாமே, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்க ஒரு சில விஷயத்துல நம்புறது இல்லை. நம்பிக்கையை முன்ன நீங்க ஏற்படுத்தினாலே உங்க குடும்ப வாழ்க்கையில சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் வழியில எடுத்துக்கிட்டாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிக ராசிக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்க குழந்தைகள் வர்றப்ப கொஞ்சம் பிடிவாதமா தான் இருப்பாங்க. குழந்தைங்க கிட்ட நிதானமா பேசி புரிய வச்சீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது. குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெண்களா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சமீப காலமாவே மனக்குழப்பம்னு சொல்லலாங்க. யாருமே உங்களை யாரும் சரியா புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். தாய் வீட்டு வழியிலையும் சரி, புகுந்த வீட்டு வழியிலும் சரி, கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. இனிமே கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அதுவே தாய் வீட்டு சொந்த பந்த வழியில, தாய் மாமன் வழியில எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில பாதிப்பு இனிமே கொஞ்சம் கொடுக்கதான் செய்யும்.
இந்த நேரத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க. விட்டு பிடிக்க பாருங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க என்னைக்கு கெட்டு போகிறதில்ல. இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். குழப்பம் இல்லாம கொஞ்சம் நீங்க தெளிவா முடிவெடுக்க பாருங்க. அப்படியே ஒரே குழப்பமா இருந்தா கூட வீட்டுல வாழ்க்கை துணைக்கிட்ட, வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லி நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான். அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்க இந்த நேரம் எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சுக்கிறது நல்லதுதான். மொத்தத்துல பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லாம நீங்க இந்த நேரம் முடிவெடுக்கணும். தொடர்ந்து மனசுல ஏதாவது குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னா ஒரு சின்னதா ஒரு குடும்பத்தோட எங்கேயாவது ஒரு பயணம் போயிட்டு வர பாருங்க. மனசுக்கு ஒரு ரிலாக்ஸான விஷயங்கிறது கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்பு வட்டத்துல ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. நட்பு வகையில எல்லாமே உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுக்கிற காரியம் எல்லாத்துலயுமே நண்பர்களுடைய உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரத்துல இந்த முக்கியமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே நீங்க செஞ்சுக்கிறது ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம். எப்பயுமே செவ்வாய் பகவான் அதிபதியா இருக்கிறதால நீங்க முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த நேரம் நாக தேவதைகளை நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. விருச்சிகம் பொறுத்த வரைக்குமே இது தேளோட சின்னமா இருந்தா கூட இது ஒரு நாகராசின்னு சொல்லுவாங்க. அதனால நாக தேவதைகளை குறிப்பா சென்னிமலையில் இருக்கக்கூடிய ஆதிசேஷ கோவில் இருக்கக்கூடிய அந்த தளத்துல வழிபாடு செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் நீங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனசு ஒரு ஆதரவுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதனால நீங்க சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. சிவ வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மனக்குழப்பங்கிறது இருக்காது. மன அமைதிங்கிறது தரும். தைரியத்தோட ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். அதனால சிவ வழிபாடு இந்த நேரம் செய்ய பாருங்க. முடிஞ்சா உங்க ஊர்ல இல்லைன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல உங்க மாவட்டத்துல சித்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் இல்லைன்னா சித்தர்கள் இருக்கக்கூடிய இடம் இருந்தா அங்க போய் வழிபாடு செய்ய பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல மறக்காம முருகப்பெருமான் வழிபாடு, சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர பாருங்க. ஏன்னா இது தடையில் எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த விஷயத்த செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்குதுன்னா இந்த மாசத்துலயே உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். முதல் வாரத்துல எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தொழில் வியாபாரம் சிறப்பா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா கூடவே சுபச்செலவும் கொஞ்சம் தொடர்ந்து வரும். அதனால இப்போதைக்கு செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டுக்கணும். அத்தியாவசியமான செலவு முதல்ல நீங்க கடைபிடிக்க பாருங்க. அதுக்கு பின்னாடி இந்த நேரத்துல கொஞ்சம் தேவையில்லாத ஆடம்பர செலவை நீங்க குறைச்சிக்கோங்க. ஏன்னா சுப செலவு காத்திருக்கிறதால அப்போதைக்கு நீங்க யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தேவைப்படாது. அதனால இப்ப இந்த நேரத்துல இந்த விஷயத்தை கடைபிடிக்க பாருங்க. குடும்பத்துல எல்லாமே சிறப்பு தான். முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க. இளம் வயசுக்காரங்களா இருந்தா இந்த காதல் விவகாரத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். பேச்சுவார்த்தையில எல்லாம் கவனமா இருந்துக்கங்க. கொஞ்சம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை அதாவது காதல் உறவு வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். இந்த தனிமையில அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த நேரம் ஏற்படுத்திக்கிறது வேண்டாம். சிந்தனையை கொஞ்சம் இந்த நேரம் நீங்க மாத்த பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனசு ஒரு நிலை இல்லாம மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கிறதால, மன அமைதி பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறதால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. அலைச்சல் ஒரு பக்கம் இருக்குந்தான். ஆனா கொஞ்சம் ஓய்வு இந்த நேரம் உங்களுக்கு தேவை. இதனால நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறதும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை வியாபாரத்துல சிறப்பான பலன் தாங்க. வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு வகையில வேலையை செஞ்சு முடிச்சு பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா இருக்குது. குடும்ப தேவை நிறைவேறும். குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை கேட்டறிந்து நிறைவேற்றுவீங்க. அதனாலேயே வேற்றுமை மறந்து ஒற்றுமை சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைகள் வழியிலும் நல்ல மாற்றம் தான். உடல் ஆரோக்கிய விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். அதனால உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வயதானவங்களா இருந்தா இந்த மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணுங்க. நீங்களாவே மருந்து மாத்திரை எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு மருத்துவரை அடிக்கடி பார்த்து ஆலோசனை பெற்று நீங்க தொடர்ந்து மருத்துவத்தை அதாவது மருந்து மாத்திரைகளை எடுத்துக்க பாருங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் குடும்பத்துல சிறப்பு தான். வேலை வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம்.
தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு, மன ரீதியான போராட்டம், ஏதாவது ஒரு தடையை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடை நீங்குது. எடுக்கிற காரியம் சாதகமா முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுத்துக்கணும். உடல் நலத்துல தொந்தரவு தரத்துக்கான வாய்ப்பு, மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி வீடு பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தாங்க. வருமானம்னு பார்க்குறப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குடும்பத்துல துணை கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பேச்சுவார்த்தையில கவனம் கொடுங்க. தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கான நேரம் தான். எந்த காரியமா இருந்தாலும் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. பொறுமையா எந்த காரியமும் பதட்டப்படாம செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கக்கூடிய நேரம் தான். இருந்தாலும் அலைச்சல் இருந்தா கூட எடுக்கிற காரியம் நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க. எதிர்ப்பு எல்லாமே நீங்கும், காரிய தடை எல்லாமே நீங்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த மாதத்துல பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அமைஞ்சிருக்குது. சந்திராஷ்டம தினம்னு எடுக்கிறப்ப 22, 23 தினங்கள் சந்திராஷ்டம தினங்களா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதிர்ஷ்ட தினங்கள் எடுத்துக்கிறப்ப 15ஆம் தேதி, 16, 17 இந்த தினங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்ட தினமா அமைஞ்சிருக்கு. அன்றைய தினத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், வம்பு வழக்கு மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் இந்த நேரத்துல நீங்க கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம்.